ஸோ உட்காரைக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாமா? ஸோ உட்காரைக்கு முதல்ல தேவை வந்து வெல்லம், ரவை, சிறுபருப்பு, துருவிய தேங்காய், உப்பு, நெய், ஏலக்காய் தூள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? கடாய் எடுத்து வச்சுட்டு வச்சிடலாமா? சிறுபருப்பு வறுக்க. ஓகே, ஆன் பண்ணலாமா? பண்ணலாம். வாசனை வர வரைக்கும் வைக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமா இன்கிரீடியன்ஸ் இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா நம்ம எல்லா இன்கிரீடியண்ட்டுமே தனித்தனியா ஒரு முழு இன்கிரீடியண்டா ராவா வச்சிருப்போம். அதை ஃபர்ஸ்ட் குக் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா உட்காரை அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட அல்வாவோட பதத்துக்கு வரணும். ஸோ இங்க இருக்கிற இந்த இன்கிரீடியன்ட்லாம் வச்சு நம்ம அல்வாவை கொண்டு வரணும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வேலைகள் இதுல இருக்கு. கையில தான் வச்சு பண்றோமாப்பா? ஆமாம், வச்சுக்கலாம். சும்மா வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இஷ்டம் தான். இப்போ இதை எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளேட் வச்சிடுறேன். ஓகே. கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு, வாசனை வரும். இந்த உட்காராயை வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்களா இல்ல வேற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் மாத்துவாங்களா? உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேம், நான் இதை வச்சுதான் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பருப்பு இல்லைன்னா அந்த பருப்பு போட்டுக்கலாமே, அதுவும் ஒரே டேஸ்ட் தான் வரும். இல்ல, இது போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும். ஓஹோ. ஏன்னா நம்ம இந்த தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு இட்லி மாவுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி சேருங்க, சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேருங்க அப்படிமா. ஒரு சில பேர் ரொம்ப வியர்டா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. என்ன அப்படின்னா நமக்கு நார்மலா வெட்டி ஒரு கறியா பண்றதுக்கே வந்து நமக்கு அந்த லேடிஸ் ஃபிங்கர் எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோட இருக்கும்ல. வெண்டைக்காவை போட சொல்லுவாங்க அந்த மாவுல. இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, அதனால கேட்டேன். ஓகே, அப்படியே எடுத்து இதை வச்சிடலாமா? இந்த பிளேட்ல போட்டுறேன். இது குக்கர்ல எடுத்து வாஷ் பண்ணிட்டு. ஓகே, சோ இதை வாஷ் பண்ணணும்னா ஆறணுமா இல்ல அப்படியே நம்ம வாஷ் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ 2 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விடணும். நம்ம வந்து அந்த ஜக்ல தண்ணி இருக்கு, அது 2 கப் வருமா பாருங்க. அந்த இதுல தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே கப்ல தண்ணி எடுத்துக்கலாமா? ஆமாம். ஜக்கு மட்டும் கொஞ்சம் பேக். இப்போ கொடு. ஃபைன், 2 கப். இப்போ மூடிடலாமா? மூடிடலாம். மூடிட்டு எத்தனை விசில் நம்ம வைக்கணுங்கிறத ஒன்ஸ் மூடிட்டு கேட்போம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வருத்தம் கொஞ்சோண்டு இருக்கு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் குக்கரை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு எவ்வளோ விசில் வைக்க போறோம்? 3 விசில் மேம். ஸோ 3 விசில் இது வரதுக்குள்ள வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? ஆமாம். நெய்யில் ரவா வறுத்துடலாம். ரவையை வறுக்கணுமா? நமக்கு அந்த கடாயே இருக்கு, கடாயை இங்கே வச்சிருவோம். ஸோ என்ன பண்ணலாம்னா குக்கர் இந்த பக்கம் வச்சிருவோம். ஸோ 3 விசில் அது வரட்டும், அதை நம்ம அதுக்கப்புறமும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே வச்சுக்கலாம். ரவையை அங்கே வறுத்துக்கலாம். இந்த அங்கே ஸ்பூன் இருக்கு, ரவையை வறுக்கிறதுக்கு. ஓகே, பைப் பண்ணியாச்சு. ஸோ அதே கப்பில் தான் அளவு பார்க்கணுங்கிறதுக்காக அதே கப்பில் நம்ம 1/4 கப் எடுக்க போகிறோம்.
சிம்ல வச்சிருக்கேன். ஆஹா. அண்ட் உட்கார இங்க நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமா என்ன அப்படின்னா ரவையை சேர்த்து நான் பார்க்கல. ஸோ ரவையை உட்காரையில் ஆட் பண்ணி இன்னைக்கு தான் பார்க்குறேன். இந்த ரவை எதுக்காக ஆட் பண்றோம்ப்பா? டேஸ்ட்டுக்கு தான் மேம். ஓஹோ, அந்த இப்போ உட்காரையோட அந்த தன்மைக்கு, அந்த மணல் தன்மைக்கு இது ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஓ, தேங்காய் அதே கப்ல போட்டுக்கலாம். ஓ, தேங்காவும் அதே கப் தானா? ஆமா மேம். ஓகே. இந்த கப்பு இப்போ உட்கார நீங்க செய்றீங்களா, ஒரு கப் எடுத்தீங்கன்னா அந்த கப்பை எப்பவுமே வச்சுக்கணும் போல, ஏன்னா அதுதான் அளவு. அப்பதானே நம்ம டேஸ்ட் தெரியும். ஓகே, ஏன்னா அதுலதான் நம்ம சிறுபருப்பு எடுத்தோம் அதனால. ஸோ அந்த கப்ல ஒரு ஃபுல் கப்பா ஹாஃப் கப்பா எவ்வளவு தேங்காய்? தேங்காய் 1/4 கப்பு. 1/4 கப்பா? ஓ, இப்ப தேங்காய் போட்டோன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் அழகா இருக்கு. என்ன நம்ம வச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, ஹைல தான் வச்சிருக்கோம், ஒரு விசிலே இன்னும் காணோம், 3 விசில் வரணும். ஸோ விசில் வர சிம்டம் லைட்டா தெரியுது. இதுக்கப்புறம் விசில் வந்தாதான் மேம் பைத்தம்பருப்பு எடுத்து கொட்டணும். ஓகே. ஸோ பைத்தம்பருப்பு எடுத்து கொட்டணும்னா அது அப்படியே மசிக்கணுமா இல்ல அரைக்க போடுமா? இல்ல அது லைட்டா மசிச்சுட்டு கொட்டிக்கலாம். ஓகே. ஓ, அரைக்க வேண்டாம். அரைக்க வேண்டாம். ஓகே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? வெல்லம் என்ன பண்ண போறோம்? வெல்லத்தை உருக்கி தண்ணியில இது பண்ணணும். ஓகே. ஒரு 3 விசில்ல இப்ப வந்த விசிலோட சேர்த்து ஒரு 2 ரன் வச்சுக்கலாம், ஏன்னா இது ஹாஃப் தான் வந்துச்சு. இப்போ 1 மோர் விசில் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஃபைன், ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கடாயிலையும் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெல்லத்தை கரைக்கணும் ஒரு வேலை நமக்கு இருக்கு. ஸோ வெல்லத்தை கரைக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு வந்து குக்கர்ல ரெடி ஆயிருந்தாலும் உடனே ப்ரெஷர் வந்து நமக்கு போகாம எடுக்க முடியாது. அதுக்குள்ள இந்த வெள்ளை கரைசல் பார்த்துலாமா, இல்ல அளவு வந்து நமக்கு அதுக்கப்புறம் வெள்ளை கரைச்சிக்கலாமா? அதுக்கப்புறம் கூட கரைச்சிக்கலாமா? சூடா ஊத்தணும். ஓ, இதெல்லாம் சூடா ஊத்தணும். ஓகே. அப்ப இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அதாவது நம்ம போட்ட தேங்காய் அண்ட் ரவை வித் கீ நம்ம வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அது ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நமக்கு இது ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் சிறு பருப்பை எடுத்து மசிக்கிறது தான் வேலை. ஸோ மசிச்சப்புறம் தான் நமக்கு வெள்ளத்தை கரைச்சி ஹீட்டா ஊற்றணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ப்ரெஷரை எடுத்துடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? எடுத்துடலாமா? ஸோ இப்போ ப்ரெஷர் போயாச்சு. ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணணும். முதல்ல நம்ம வந்து வெயிட்டர் எடுத்துட்டு ஸோ இப்போ எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து அந்த பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. போதுமா? ஓகே, போதுமா. ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் மசிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெரிய பவுல் எடுத்துக்கலாமா? அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய பவுல் எடுக்கிறோம்னா மசிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. போதுமாப்பா? ஆமா. ஸோ இந்த கரண்டியை உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. இதுல ஏதாவது நமக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா இல்ல அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம்? தண்ணியா ஜக்ல இருக்கு பாருங்க. ஓகேவா? ஓகே.
இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்ல. ஸோ உங்களுக்கு நான் அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடலாமா? ஓகே. கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன். ஓகே. ஸோ இது நல்லா வந்து மசிடுங்க. சூப்பர். போடலாமா அது அதில்? இல்லை கொஞ்சம் ஹீட் ஆகட்டுமா? போடலாம். அப்படியே தண்ணியோட ஊற்றிடலாம். இதில் வந்துச்சா? அந்த கரண்டியில். ஆமாம், அதையும் போட்டுறேன். ஓகே மேம். அவ்வளோதான், இது விழலை. ஸோ இதை நல்லா நம்ம வைப் பண்ணி வச்சுடுவோம். இது இங்க ரெடி ஆயிட்டே இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சிடலாமா? கரைச்சிடலாம். ஸோ வெல்லம் கரைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த சைடு பேன் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிட்டு பாட்டம்ல தண்ணி. ஓகே. வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா மேம். ஸோ ஒரு வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கணும். இந்த வெல்லமும் ஹீட் ஆனா கரைஞ்சிடும். ஸோ அதனால கரைஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் ஆயிடும் பண்ண போறோமா? சீக்கிரம் ஆயிடும்ல. ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ அந்த முந்திரி பருப்பு வச்சிருக்கோமே அதை அப்படியே ஆட் பண்ண போறோமா? நெய்யில வறுத்து போடுவோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெல்லத்தை அங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல முந்திரி பருப்பை வறுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அண்ட் இந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ஆட் பண்ண போறோம். நாங்கள் அப்படியே பண்ணிடலாமாப்பா? ட்ரெயின் பண்ணி. அதான் அப்படியேனா அப்படியே இல்லை, இப்படி தான் பண்ண போறேன். பண்ணட்டுமா? ஓகே. அதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஃபைன். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் அந்த பேன் ரெடியா தான் இருக்கு. அந்த பேன்ல கொஞ்சம் நெய் விட்டு அந்த முந்திரியை வறுத்துக்கலாமா? ஓகே, அதையும் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கால் சும்மா பிஞ்சு உப்பு போட போறோம். தேவையான அளவுக்கு நெய் போட்டேன் பேபி. அப்படியே முந்திரியை போட்டோம்னா கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிறேன். போதுமா? போதும். உப்பு போட்டாலும் சொல்லணுமா? உப்பு ஒரு பிஞ்ச் உப்பா? ஓகே, பிஞ்ச் உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லாஸ்டா ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த முந்திரி பருப்பு போட்டுற போறோம். மேபி இந்த முந்திரி பருப்பு ரெடி ஆகிறதுக்குள்ள அங்க கலர்றது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கறதுனால இந்த வாரம் ஸ்பெஷலா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் எவ்வளவு ஸ்பெஷல் அண்ட் உங்களோட இஷ்ட காட் என்ன? விநாயகர் சதுர்த்தியில நீங்க ஸ்பெஷலா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்லுங்க. எங்களோட இஷ்ட காட் பாத்தீங்கன்னா முருகர் மேம். ஒண்ணும் இல்ல, அண்ணன் தம்பி தான். ஓகே. முருகர். விநாயகர் சதுர்த்தினாலே கொழக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் தான். ஆனா எனக்கு வந்து இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எங்க ஊர் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஓஹோ.
அங்க விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. ஓகே. பெரிய ஒரு 32 அடி. ஆமா, 32 அடி விநாயகர் ஊர்வலம் வருவாங்க. ஓ சூப்பர். விநாயகர் சதுர்த்தினால எங்களுக்கு ஊர்ல இருக்க வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ 32 அடி விநாயகர் பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல். நம்ம இங்க விநாயகரை நம்ம அப்கோர்ஸ் இங்க தெருக்கு தெரு பாத்தீங்க அப்படின்னா அவரை வச்சு வழிபடுறது வழக்கம் தான். பட் 32 அடி அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விநாயகரா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, அவர் வரும்போதே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா, 32 அடினா சும்மாவா? 3 அடிக்கே இங்க நாங்க ஓஹோ ஆகான்னு பேசுறோம். 32 அடிக்கு அவங்க தாராளமா பிரம்மாண்டமா பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வந்து இந்த டைம்ல நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்தீங்க, இல்ல இதை கேள்விப்பட்ட உடனே போலாமே அங்க விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிராவல் பண்ணி போயிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நம்ம கேஷ்யூஸ் எடுத்து ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம உட்கார எடுத்து வைக்கிறதுக்கு கப்பு ரெடியா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கேசரி மாதிரி இருக்கு. ஏன்னா ரவை போட்டதால இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ரவை இல்லை அப்படின்னா உட்காரை பார்த்தீங்கன்னா ஒரு மாவு பதம்ல தான் இருக்கும். அந்த ரவை நமக்கு அந்த கிரன்ச்சினஸ் தெரியாது. பட் ரவை கூடுதல் இன்கிரீடியண்டா போட்டதால இந்த லுக். எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாமாப்பா. பிளேட் ரெடியா இருக்கு, நமக்கு கப்பு ரெடியா இருக்கு, எடுத்து வச்சிடலாம். இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துக்கலாம். சிறுபருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு தண்ணி அளவா பார்த்து தான் விடணும். விட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு ப்ரெஷர் போன உடனே அதை மசியணும். கடாயில தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதும் முதல்ல ரவை அதையும் அளவாதான் போட்டுக்கணும். அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம். அந்த ரவை வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு அதே கப்ல அளவெடுத்து துருவிய தேங்காவை போட்டோம். துருவிய தேங்காயும் ரவையும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மசிச்ச சிறுபருப்பு ரெடியா இருக்கும். அதை அதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெல்லத்தை கரைச்சி அதையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட், அது கூட வந்து கொஞ்சம் நம்ம முந்திரியை வறுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் உட்காரை. ஸோ இப்போ ரீகேப்பை நம்ம பார்த்தாச்சு. ரீகேப்பை பார்த்ததுக்கு அப்புறம் உட்காரையை டேஸ்ட் பண்ண வித் முந்திரி பருப்போட டேஸ்ட் பண்ண. அதாவது நான் சொன்ன மாதிரி பார்க்கறதுக்கு ரவை போட்டதால ஒரு கேசரி ஃபீல் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரவை அண்ட் நம்ம போட்ட சிறுபருப்போட ஃப்ளேவர், சிறுபருப்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அடடா இது கேசரி இல்லை, இது வேற ஏதோ ஒரு ஸ்வீட் ஆச்சேங்கிற ஃபீல் வரும். ஸோ உட்காரையை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் உட்காரை ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி அப்படின்னு விட்டுற முடியாது. அதை செய்யறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம். அண்ட் இவங்க வந்து ரவையை ஒரு சூஸ் பண்ணி ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணது எதுக்காக அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆத்தென்டிக் உட்காரையில் ரவை போடுவாங்களா அப்படின்னா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலான பேர் வந்து அந்த ரவையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வெறும் சிறுபருப்பை எடுத்து அதை மசிச்சு அதை தான் வந்து கீயோட நல்லா மெல்டாக்கி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ உட்காரையை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க அந்த உட்காரையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ இன்னைக்கு உட்காரையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல அதை செய்ய காமிச்சிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணதுல நல்லா இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்காக இங்க வந்து குக் பண்ணதுக்காகவும் ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம், கொடுத்துடலாம். ஸோ விநாயகரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் லக்கி காட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அண்ட் இங்க வந்து குக் பண்ண எங்களோட கிஃப்ட் உங்களுக்கு எல்லா லக்கியும் எடுத்துட்டு வரோம். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.